Glory to God. கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. எப்பேற்பட்ட தேவ மனுஷங்க லைஃப்பை பார்த்தால் ஒரு விஷயம் புரியும். யாருமே பாவத்தில் விழாதவங்க இல்லை. விழுந்ததை புரிஞ்ச உடனே அந்த பாவத்தை விட்டு எழுந்து மனம் திரும்ப அதே பாவத்தை செய்யாதவர்களே தேவ மனிதர்கள். தீர்க்கதரிசி யார் மூலமாக வார்த்தைகள் வந்தாலும் தேவன் தன்னுடைய கிருபையால் தன்னை திருத்தி மீண்டும் அவர் பிள்ளையாக மாற்றி அழிவிலிருந்து காத்து அணைத்து கொள்ள பேசுகிறார் என புரிந்தவர்களே தேவ மனிதர்கள். தாவீதை நாத்தான் தீர்க்கதரிசி கடிந்து கொண்டவுடன் ராஜாவான எனக்கே புத்தி சொல்றியான்னு கோபப்பட்டு கொள்ளல. உடனே மன்னிப்பு கேட்க தேவ சமூகத்துக்கு ஓடினார். பாவம் மன்னிப்பையும் பெற்றார். கடிந்து கொண்டவர்களை எல்லாம் வெறுத்த ராஜாக்களே பரிதாபமாக மடிந்து போனார்கள். தவறை சுட்டிக்காட்டினால் உனக்கு வயசு, அனுபவம், ஸ்பிரிச்சுவல் ஞானம் கம்மி, பொண்ணா இருந்த ஆலோசனை சொல்றியா என எதிர்ப்பவர்களே உன்னை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏலி குடும்பத்தின் அழிவை வயசு ஞானம் குறைந்த குட்டி தம்பி சாமுவேல்கிட்ட தான் தேவன் பேசினார். ஏலி அதை அறிந்தும் திருத்திக்காததால அவர் முடிவும் மரணமே. புத்தி சொன்னாலே நெகட்டிவாக தான் பேசுவியான்னு கேட்பவர்களே, ஒரு அம்மா தன் பிள்ளை ஓடி போய் நெருப்பை தொட போனா நெருப்பை தொட்டால் சுடும் வலிக்குன்னு சொல்லி தான் கடிந்து கொள்ளுவாள். அந்த பிள்ளை வேணும்னே நெருப்பை தொட்டுட்டு அம்மா நீ சுடுன்னு சொன்னதால தானே சுட்டுடுச்சுன்னு அழுகிற குழந்தைக்கு நீங்கள் சமம் என புரிந்து கொள்ளுங்கள். காலத்தை நம்பாதீங்க. யார் மூலமா வார்த்தை வந்தாலும் உடனே மனம் திரும்பி அதை திரும்ப செய்யாதீர்கள். நன்றி.